உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சிக்கந்தர் பாய், புறம் பேசுவதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? வலைக்கம் ரஹ்மத்துல்லா. சரி, ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருக்கிறீங்க. புறம் பேசுறது சம்பந்தமாக. புறம் பேசுவது என்பது இருக்குதுல்ல, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இந்த புறத்தை பேசுகிறோம் என்பதெல்லாம் கிடையாது. எல்லோருமே புறம் பேசுகிறோம். ஆனால் அதிலிருந்து நம்ம விலகிக் கொள்ளணும். காரணம் என்னன்னா, பெரும்பாலும் புறம் என்று தெரியாமலே புறத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்ப புறத்தை பற்றி நபிகளிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அது என்ன கேள்வி அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, புறம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளிக்கிறாங்க, உங்கள் சகோதரன் நீங்கள் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு அவன் வருத்தம் அடைகிறான்ல, கூனி குறுகி போயிடுறான்ல, அவன் மிகவும் மனவேதனை அடைகிறான்ல, அதுதான் புறம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சஹாபாக்கள் மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க, நாங்கள் உண்மையை தானே சொல்றோம், அவர்கிட்ட என்ன குறை இருக்குதோ அதைத்தானே நாங்க சொல்றோம், அது எப்படி உண்மையை சொன்னாலும் புறமாகும் அப்படின்றாங்க. உண்மையை சொல்லுவதுதான் புறம், உண்மை அல்லாதவைகளை சொல்லுவதற்கு பேர் அவதூறு அப்படின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதரிடத்திலே இரு வகையான குறைகள் இருக்கும். ஒன்று வெளிப்படையாக தெரியக்கூடிய குறைகள், இன்னொன்று வெளிப்படையாக தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய குணங்கள். இந்த குணங்கள் எல்லோருக்கும் தெரியாது. வெளிப்படையாக உள்ள குறைகள் தெரியும். அந்த குறைகளை பற்றி பேசுவதற்கு யார் தகுதியானவங்க? சம்பந்தப்பட்டவங்க நேரடியாக இருக்கும்போது அந்த குறையை சொல்லலாம், அது தகுதியா இருக்கும். சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு சகோதரனை பற்றி பேசினா என்ன செய்வார்? இப்ப நீங்க போறீங்க, ஒரு சபை இருக்கு, அங்க போய் சொல்றீங்க, பேசிக்கிட்டே இருக்கிறோம், என்னப்பா அவர் வரலையா? யாருப்பா? அதான்ப்பா அந்த நொண்டிப்பை இன்னும் வரலையா, அந்த கருப்பை இன்னும் வரலையா, அந்த திக்குவா இன்னும் வரலையா, இன்னும் அந்த செவிடம் வரலையா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பேச்சு அங்க முடிஞ்சு போயிடும். ஆனால் இதை பற்றி அவர் கேட்டார்னா, உன்னுடைய சகோதரனை கேட்டாருன்னா எவ்வளவு வருத்தப்படுவாரு. நம்மளை போய் ஒரு செவிடன் சொல்லிட்டாரு, நம்மளை போய் குருடன் சொல்லிட்டாரு, நம்மளை போய் நொண்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுவார்ல. ஆனா நீங்க பொய் சொல்லல, அவர் நொண்டிதான், அவர் கண் பார்வையற்றவர் தான், அவர் காது கேளாதவர் தான். ஆனாலும் அதை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு சபையில? தேவையில்லை இல்ல. அப்ப தேவையற்ற இடத்திலே தேவையில்லாத ஒருவரை பற்றி உண்மையை பேசினாலும் அது என்ன செய்யறாங்க? புறம்னு பேசுறாங்க. உதாரணமாக, ஒரு நண்பர்கள் இருக்கும், நண்பர்களை பற்றி ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திப்போம். சந்திச்ச உடனேயே விசாரிச்சுக்குவோம், என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. இப்படி சுரேஷை பாத்தியா? பார்த்தேன்ப்பா, முதல்ல மாதிரிலாம் இல்லப்பா, நல்ல பணம் வசதி, நல்ல பசப்பார்த்தியா இருக்கிறான், வசதியா இருக்கிறான். ஆனால் நம்மளை பார்த்தா என்ன செய்யறான்? கண்டுக்காம போய்கிட்டு இருக்கிறான் என்று சொல்றோம். பார்த்தீங்களா? அவர் உண்மையாகவே அவர் உன்னை கண்டுக்காம தான் போறாரு, அவர் பணம் வசதி படைத்தவராகத்தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி இன்னொருவரிடம் பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை, உனக்கு உரிமை இல்லை. அதை அவரிடத்துல நேரடியா போய் பேசலாம். ஆனால் அடுத்தவரிடத்திலே அது உண்மையாக இருந்தாலும் அதை சுட்டி காட்டினால் அது என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் புறம்னு சொல்றாங்க. அப்ப உண்மையாகவே ஒருவருடைய தவறை பற்றி அடுத்தவர் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல திருமணம் செய்து கொள்ள என்னை 2 பேர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2 பேர் யாரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப 2 பேரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுது. ஒருத்தர் எப்படின்னா ரொம்ப கோபக்காரர், அடி வெளுத்து தள்ளிடுவாரு கோபம் வந்துருச்சுன்னா. அதை சொல்லுவாங்களே, காட்டு முட்டுத்தனமா அவனுக்கு மூர்க்கத்தனமா கோபம் வருது அப்படிம்போங்களே, அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கு. இன்னொருத்தர் வறுமை, அவருக்கு சோத்துக்கு வழி இல்லை, அவர் எப்படி திருமணம் செஞ்சுக்குவாரு? சோறு எப்படி போடுவாரு? அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் ரொம்ப வறுமையில உள்ளவர், அவருக்கே சோத்துக்கு வழி இல்லை, அதனால நீ என்ன பண்ணுவாரு? அவரையும் கல்யாணம் பண்ண முடியாது. அதை இவரை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நீ அடி வாங்கியே செத்து போயிடுவார். நம்மளுடைய செயல சொல்றோம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில் சொல்லியிருப்பாங்க. அப்ப அடி அடி விழுத உன்னை நீ செத்து போயிடுவார். அதனால 2 பேரையும் திருமணம் செய்து கொள்ளாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நாம என்ன பார்க்கணும்னா, சம்பந்தப்பட்டவங்ககிட்ட சம்பந்த விஷயங்களை சுட்டி காட்டணும். ஒருத்தர் குடிக்கிறாரு, அவர்கிட்ட போய்கிட்டு நீ குடிக்காதீங்க அப்படின்னு சுட்டி காட்டுவது என்பது சரியான ஒன்று. அதை இன்னொரு இடத்துல போயிட்டு அவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பான்பா,
அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுக்கு பேரு புறம் பேசுறது. அப்ப இந்த புறத்தை பற்றி இன்னொரு ஹதீஸ்ல மூலமாக நம்ம பார்த்தோம்னா இன்னும் விளங்கி கொள்ளலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு 11 மனைவிகள் எல்லாருக்கும் தெரியும். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நிறைய ஹதீஸுகளை அறிவிச்சவங்க. அவங்க தான் பெண்ல முதல் இடத்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும் பொழுது திடீர்னு ஒருவரை பற்றி பேச்சு வருது. அந்த பேச்சு என்னன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேச்சு வருது. அந்த பேச்சு என்னன்னா இந்த குறைகள், ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு நிறைய குறைகள் இருக்கும்ல, அதை பற்றி பேச்சுகள் வந்துகிட்டு இருக்கும் போது என்ன பெரிய குறை இல்லைன்னுட்டே இருக்கீங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு குள்ளம் தானே, அவங்க குள்ளமானவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களே குள்ளம், அது ஒரு பெரிய குறை தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உண்மையை தான் சொன்னாங்க. ஆனா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்லல நீ குள்ளம்னு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மனைவி, அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆயிஷாவே நீ என்ன ஒரு கசப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்ட, இந்த வார்த்தையை கொண்டு போய் கடல்ல கலந்தோம்னா அந்த கடலே மாசுபட்டு விடும், இந்த கடலே என்ன ஆகுமா, அது தூர்நாற்றம் ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப புறத்தை பற்றி புறம் பேசுவது என்பது உண்மையை தான் பேசுறாங்க. ஆனால் பேச வேண்டிய தேவை என்ன? அங்க போய் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை அவர்களுக்கு குள்ளம் என்று பேச வேண்டிய தேவையில்லை. அப்ப ஒரு உண்மையை கூட ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளோ நிறைகளையோ அதை அவரிடத்திலே சுட்டி காட்ட வேண்டுமே தவிர பிறரிடத்திலே அவரை பற்றி பேசுவது என்பது அது அவதூறு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை பற்றி திருமறை குர்ஆன் கூட ரொம்ப கடுமையா கண்டிக்குது. 49 12வது வசனத்துல உங்களில் ஒருவர் மற்றவரை நீங்க என்ன செய்யாதீங்க, புறம் பேசாதீங்க. அந்த புறம் பேசுவது எந்த இடத்துக்கு கேட்டகரியில வரும்னா, சகோதரன் மாமிசத்தை உண்பது போல வரும். உண்பீர்களா என்று கேட்கிறாங்க. நீங்க புறம் பேசுறீங்கன்னா உங்களுடைய சகோதரின் மாமிசத்தை உண்பது போல உண்பீங்களா அப்படின்னு கேட்டா உண்ண மாட்டோம்ல. அப்புறம் எப்படி பிறரை பற்றி புறம் பேசி நம்ம அந்த நிலைக்கு போறோம்? அப்ப அது தேவையில்லாத ஒன்று. இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்குது. இதற்கு தனியாகவே தண்டனை எல்லாம் இருக்கு. எனவே வருங்காலங்கள்ல நாம் பேசும் பொழுது இந்த பேச்சு தேவைதானா என்பதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து கொண்டு பேச வேண்டும். உண்மையே பேசினாலும் இது தகுமா தேவையா என்பதை என்ன செய்யணும், அறிந்து புரிந்து கொண்டு அந்த புறம் பேசுவதிலிருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளங்கிடணும். அப்பதான் அது சரியா இருக்கும். ஏனென்றால் நம்ம அனுதினமும் ஏதேனும் ஒரு வகையில புறம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப புறம் என்பது என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில விளக்கியிருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம எல்லோரையும் புறத்திலிருந்து விலகி நாளை மறுமையில வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைக்கும்.